Today I will solve a problem in load calculation on truss. It is a very important problem. There are three types of problems are possible in this unit. First one is load calculation on the truss or purlin. Okay. Second one is design of truss members. Third one is purlin design. Okay. Today I will solve the load calculation on the truss. Okay. First we go through the given problem. The problem is determine the design loads on the truss and the purlin of the industrial building which is located at the Salem for the following data. Okay. This one is the class of the building. This is general. General means if it is even not given means general buildings will have a 50 years of lifespan for all the wind zones. Yes, the whole India is divided into 6 wind zones. Terrain category type 2. Okay. Terrain category depends upon the type of building which covers our industrial buildings. If your industrial building is located at a remote area, ஒரு மொட்டை காட்டுக்குள்ள பில்டிங் இருக்கு, சுற்றி எந்த பில்டிங்குமே இல்லை அப்படின்னா டெரைன் கேட்டகரி 1. அப்பப்போ ஐசோலேட்டடாக அங்கங்கே ஒன்று ரெண்டு அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அப் டு 10 மீட்டர் ஹைட். தட் மீன்ஸ் ஒரு G+2 பில்டிங்ஸ் அங்கங்கே இருக்க மாதிரி இருக்குதுன்னா டெரைன் கேட்டகரி டைப் 2. இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துட்டாங்க. அவங்க ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்தில் அந்த பில்டிங் எந்த இடத்துல இருக்குது, அதை சுற்றி என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம எதை அஸ்யூம் பண்ண முடியும், டெரைன் கேட்டகரி டைப்பை அஸ்யூம் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சைஸ் ஆஃப் த பில்டிங். சைஸ் இவங்க கொடுத்துருக்கிறது பிளான் ஏரியா தான் சைஸ் 15 மீட்டர் பை 40 மீட்டர். 15 மீட்டர் தான் வந்து ஷார்ட்டஸ்ட் ஸ்பேன். தட் மீன்ஸ் அதுதான் அந்த வசத்தில் தான் நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுவோம், ட்ரெஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அப்போ 40 மீட்டர் வசத்தில் எத்தனை ட்ரெஸ் கொடுக்கலாம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். 15 மீட்டர் வசத்தில் தான் நம்ம இது கொடுக்குறோம், ட்ரெஸ் கொடுக்குறோம். 40 மீட்டர் வயசில் அப்படின்னா இதர் 4 மீட்டர் ஸ்பேசிங் 5 மீட்டர் ஸ்பேசிங் அந்த மாதிரி போகலாம். ஆனால் அவங்களே சம்மில் கொடுத்துட்டாங்க கிவன் ஆஸ் எவ்வளோ ஸ்பேசிங்னு சொல்லிட்டு 4 மீட்டர். ஓகேவா. தென் topography angle, there is a natural slope of that ground is less than 3 degree. Height at eaves level, இங்கே ட்ரெஸ்னுடைய இந்த இடத்தினுடைய லெவல் வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 8 மீட்டர். தட் இஸ் த eaves level. Permeability is given as medium. Permeability, இந்த பெர்மியபிலிட்டி எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போனோம், இன்டர்னல் விண்ட் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் எடுக்கும்போது யூஸ் பண்ண போகிறோம். இன்டர்னல் விண்ட் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் இல்லை சிபிஐங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணுவோம். இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓப்பனிங்ஸ் நம்ம வால் ஏரியாவில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கிறத பொறுத்தது. லெஸ் தேன் 5% அப்படின்னு சொன்னோம்னா லோ, 5 to 20% மீடியம், மோர் தென் 20% தான் ஹை. சரி, ஓப்பனிங்ஸ் என்னென்ன ஃபார்ம்ஸில் நம்ம கொடுப்போம். பில்டிங் உடனே சுற்றி பாருங்கள், உங்களுக்கு என்ன தெரியுது, ஒரு விண்டோ இருக்குது, டோர் இருக்குது, வெண்டிலேட்டர் இருக்குது. தீஸ் ஆர் த டைப் ஆஃப் ஓப்பனிங்ஸ். ஸோ அப்போ டோட்டல் வால் ஏரியாவில் உங்களில் எத்தனை விண்டோ இருக்குது, எத்தனை டோர் இருக்குது, எத்தனை வெண்டிலேட்டர் இருக்குது, அதனுடைய ஏரியா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் பெட்ரோல் பங்க்கினுடைய கேனப்பி டிசைன் பண்ணுவோம். அப்போ சுற்றி பார்த்தேன், அப்போ எப்படி இருக்குது, ஹோல் ஏரியாவே ஓப்பனாக தான் இருக்குது. சரியா. அப்போ எப்படி இருக்கும், இன்டர்னல் விண்ட் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் அதிகமாக இருக்கும். ஓகேவா. தென் ஸ்பேன் ஆஃப் த ட்ரெஸ் 50 மீட்டர். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன பிளான் தெரிஞ்சாலே எப்பவுமே ஷார்ட்டர் ஸ்பேன் டைரக்ஷனில் தான் நம்ம ட்ரெஸ் ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஓகேவா. பிட்ச் கொடுத்துட்டாங்க. பிட்ச் வேல்யூ இஸ் given as 1/5. ஸோ அப்போ 1/5ங்கிற பிட்சினுடைய டெஃபினேஷன் நமக்கு தெரிஞ்சால் இதை எப்படி யூஸ் பண்ண முடியும். தட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் ரைஸ் டு ஸ்பேன். ரைஸுங்கிறது என்ன, இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் இருக்கிற திஸ் இஸ் த ரைஸ். இது வந்துட்டு என்னது, ஸ்பேன். இந்த ரெண்டு கடையில் இருக்கிற ரேஷியோ தான் எவ்வளவு, 1/5. இதை யூஸ் பண்ணி பின்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஸ்லோப் ஆஃப் த ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்பேசிங் ஆஃப் த பர்லின் 1.35 மீட்டர். ஸோ இப்போ பர்லின் ஒரு பக்கம் மட்டும் வரைஞ்சிருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸில். இங்கேருந்து இது கடையில் இருக்கிற இந்த கேப் எவ்வளவு, 1.35. இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற கேப் 1.35. இது யூனிஃபார்மாக இருக்கும், இந்த டயக்ராமில் இல்லை. ஆக்சுவலாக அது யூனிஃபார்மாக இருக்கும். இட்ஸ் த பேனல் லென்த் இஸ் 1.35. ஸ்பேசிங் ஆஃப் த ட்ரெஸ். அப்போ ஒரு ட்ரெஸ் இங்கே இருக்குது,
அடுத்த ட்ரெஸ் வந்துட்டு அடுத்தது இருக்கும், அதுக்கு அடுத்தது இருக்கும். ஸோ அதுக்கு இடையில இருக்கிற கேப் 4 meters. ரூஃப் கவரிங் மெட்டீரியல்ஸ் மேலே போட்டுருக்கிறது என்னது? ஏசி ஷீட். இந்த ட்ரெஸ் கான்ஃபிகரேஷன் படத்தில் கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா பிங்க் டைப் ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம், ஃபேன் டைப்பு, ஹோல் டைப்பு, என்ன டைப் வேணுமோ நம்ம ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எக்ஸாம்பிள் இந்த ட்ரெஸ்னுடைய கான்ஃபிகரேஷன் கொடுக்காம எத்தனை இன்டர்மீடியட் பேனல் பாயிண்ட், இங்கே இடையில இருக்கிற லாஸ்ட் இருக்கிற 2 எண்டு பேனல் பாயிண்ட், அது இல்லாமல் உள்ளே இருக்கிற அத்தனையும் என்ன தான் இன்டர்மீடியட் பேனல் பாயிண்ட்ஸ். இன்டர்மீடியட் பேனல் பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கூட அவங்க கொடுத்துக்கலாம். இந்த ட்ரெஸ்னுடைய கான்ஃபிகரேஷன் இல்லாமல் கூட அதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். சப்போஸ் ரெண்டுமே கொடுக்கலைன்னா அதுக்கு முந்தின ஸ்டெப் வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணால் சரியா. இப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டோம். லெட் அஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த டெட் லோட் கால்குலேஷன். சரியா, டெட் லோட் கால்குலேஷன் போன உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, டெட் லோடில் என்னென்ன வரும்னு சொல்லியிருக்கோம். வெயிட் ஆஃப் த ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு, வெயிட் ஆஃப் த ட்ரெஸ். வெயிட் ஆஃப் த ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. என்னது? ஸ்பேன் இன் மீட்டர்ஸ் பை 3 + 5 ஹோல் இன்ட்டு 10. நம்ம இதில் ஸ்பேன் ஆஃப் த ட்ரெஸ் எவ்வளவு? ஸ்பேன் ஆஃப் த ட்ரெஸ்ஸு 15 மீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ 15 அந்த சப்ஸ்டிட் பண்ணோம்னா 15/3 5, 15/3னா 5, 5 + 5 ஸ்பேன் மீட்டர் 15/3 5, 5 + 5 10, 10 × 10 100. லோடு எப்படி கிடச்சாச்சு? Nm/m² இந்த பிளான் ஏரியா. இது எல்லாமே எப்படி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் ஆஃப் per ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் த பிளான் ஏரியா. உங்கள் பில்டிங்குடைய பிளான் ஏரியாவில் ஒரு ஸ்கொயர் மீட்டரில் எவ்வளோ லோடு? சரியா? இப்போ உங்கள் பில்டிங்குடைய பிளான் ஏரியா எவ்வளவு? 15 m/40 m. அது டோட்டல் பிளான் ஏரியா. சரியா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸ்கொயர் மீட்டரில் கிடச்சி. ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ லோடுங்கிறது மட்டும் இதில் இருந்து நம்ம. ஸோ இப்போ ட்ரெஸ் லோடு கால்குலேட் பண்ணணும். அடுத்தது வெயிட் ஆஃப் த பர்லின். என்ன டைப் ஆஃப் பர்லின்? இப்போ கார்கேட்டட் ஷீட்டு தான் சார் நாங்கள் போட போகிறோம். அப்போ எவ்வளோ எடுத்துக்கலாம்? 80 எடுத்துக்கலாமா? எவ்வளோ எடுத்துக்கலாமோ நம்ம பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம். தென் ரூஃப் கவரிங் மெட்டீரியல் ஏசி ஷீட். ஏசி ஷீட்னோடனே அதுக்கு எவ்வளோ? 160 Nm/m². ஸோ அப்போ இது எல்லாமே எங்கே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க? ஸ்டீல் டேபிளில். விண்ட் பிரேசிங் 12 to 13. இதுலேருந்து எல்லா டீட்டெயிலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எடுத்து கால்குலேஷன் போட்டுக்கலாம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாமா? டெட் லோடு. ஃபஸ்ட்டு ஸ்பேன் பை 3 + 5 × 10. ஸ்பேன் வந்து 15 மீட்டர்னு நமக்கு தெரியும். 15/3 + 5 × 10 எவ்வளோ வந்தாச்சு? 100 Nm/m² ஆஃப் த பிளான் ஏரியா. தென் வெயிட் ஆஃப் த ரூஃப் கவரிங் மெட்டீரியல் ஏசி ஷீட். ஷீட்டில் இங்கே பார்த்துட்டோம். கார்கேட்டட் ஏசி ஷீட்டிங் என்ன வந்துருச்சு? 160 Nm. 160 Nm/m². வெயிட் ஆஃப் பர்லின். பர்லின் வெயிட் அசியூம் பண்ணிக்கிறேன். எங்கே இருந்து? கார்கேட்டட் ஷீட்டிங்க்கு வெயிட் ஆஃப் பர்லின் எவ்வளவு? 80 Nm/m². ஓகே, 80. அடுத்து வெயிட் ஆஃப் பிரேசிங் 12 to 13 சொன்னாங்க. நம்ம 13 வச்சுக்குவோம். அப்போ எல்லா லோடும் எடுத்துட்டேன். எல்லாமே சம் பண்ண எவ்வளோ வந்துச்சு? 353 Nm/m². சார் நீங்கள் இன்னொரு வெயிட் சொன்னீங்க. வெயிட் ஆஃப் ஹேங்கிங்ஸ், அதாவது சீலிங் ஃபினிஷஸ். ஃபால் சீலிங் அடிக்கலாம், ஒரு ஃபேனை கட்டி தொங்குள்ள, அதோட வெயிட்டெல்லாம் வரும்ல. அது எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. அதனால் வர்ற வேல்யூ கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி எடுத்து அதை அக்கௌண்ட் பண்ணிடலாம். 353 வந்துருக்குதா? ஸோ அப்போ என்ன பண்ணிட்டேன்? அதில் ஒரு 7 போட்டு 360. இந்த 360 ரவுண்ட் பண்ணதுக்கு ஒரு கணக்கு காமிச்சாச்சு. என்ன பண்ணியாச்சு? சீலிங் ஃபினிஷஸ் வெயிட்டு அதில் சேர்த்து விட்டு 360 Nm/m². சரி சார், இது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 360 நியூட்டன்ட்டீங்க. என்னோடய பில்டிங் எவ்வளவு ஸ்கொயர் மீட்டர் ஏரியா இருக்கும் அப்படின்னா, உங்கள் பில்டிங் இப்போ பாருங்கள், அதில் ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் போயிட்டு அதில் இருந்துட்டு என்ன பண்ணுறேன்? வரைகிறேன். ஸோ இதுதான் நம்ம பிளான் வச்சுக்கணும். இந்த டயக்ராம் சரியாக வரல. இது 15 மீட்டர். இதில் இடையில என்னென்ன அங்கே இருக்கும்? ட்ரெஸ் இருக்கும். இங்கே ஒரு ட்ரெஸ், இங்கே ஒரு ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ஸுக்கு இடையில் இருக்கிற ஸ்பேஸிங் எவ்வளவு? 4 மீட்டர். இந்த டோட்டல் லென்த் வந்துட்டு எவ்வளவு? 40 மீட்டர். ஓகேவா? சரி சார், ஒரு ட்ரெஸ்ஸு இப்போ இருக்குது, நடுவில் இருக்கிற ஒரு ட்ரெஸ் எடுத்துப்போம். வேறு கலரில் போடுவோம்மா. இப்போ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு
எவ்வளோ லோடு வரும்னா இந்த பக்கம் இருக்கிறதுல பாதி லோடு வரும். இது ட்ரெஸ்ஸுன்னு சொல்லியாச்சு. இங்கே இருக்கிறதுல பாதி லோடு வரும். அப்போ நான் எந்த ட்ரெஸ்ஸை கன்சிடர் பண்ணிட்டேன், இந்த இடத்துல இருக்கிற ட்ரெஸ்ஸை கன்சிடர் பண்ணிட்டேன். இதில் ஷேடட் ஏரியா போட்டோம்னா எவ்வளோ வருது. ஸோ இப்போ இந்த ஷேடட் ஏரியா உள்ள வர லோடு ஃபுல்லாக இந்த ட்ரெஸ்ஸுக்கு வருமா? இங்கே இருக்கிற 4 மீட்டரில் பாதி, அந்த பக்கம் இருக்கிற 4 மீட்டரில் பாதி. சரியா? ஸோ அப்போ இந்த கேப் வந்துட்டு 4 மீட்டர், அடுத்த ட்ரெஸ் கடையில் இருக்கிற கேப்பு 4 மீட்டர், இந்த 2 கடையில் பாதி, இங்கே ஒரு 2 மீட்டர், இங்கே ஒரு 2 மீட்டர், 4 மீட்டர் ஆயிடுச்சு. அப்போ 15/4 அதுதான் ஷேடட் ஏரியா. ஸோ அந்த ஏரியாவில் வர ஃபுல் வெயிட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு போகும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? 15/4. சரியா? இப்போ சரி. ஸோ அப்போ 15/4 ஏரியா போட்டோம்னா ஒரு ட்ரெஸ்ஸில் எவ்வளோ லோடுன்னு கிடச்சிருச்சா? ஏரியா மீட்டர் ஸ்கொயரில் வருது, 360 இதில் வருது. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2160 வரும். டிவைட் பை 1000 போட்டால் டோட்டல் டெட் லோடு கிடச்சாச்சு 21.6 கிலோ நியூட்டன். இப்போ 21.6 கிலோ நியூட்டன் கிடச்சிருச்சு. இது எத்தனை பாயிண்டில் ஆக்ட் ஆகும்? முதலே நம்ம சொல்லிட்டோம் ட்ரெஸ் அனலைஸ் பண்ணும்போது. டெட் லோட் அண்ட் லைவ் லோட்ஸ் ஆர் கிராவிட்டி லோட்ஸ் will act in vertically downward direction. All the loads will act only at the joints. ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கே தான் ரெஸ்ட் பண்ண போகிறோம்? நம்ம இந்த ஜாயின்ஸில் தான் ரெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எத்தனை இன்டர்மீடியட் பேனல் பாயிண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். 1 2 3 4 7 8 9 10 11 பாயிண்ட் இருக்குது. அப்போ இங்கே முன்னாடி ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் ஃபுல் பாயிண்ட்டு, இதெல்லாம் ஆஃப் பாயிண்ட்டு. எப்படி ஆஃப் பாயிண்ட்டு அது ஃபுல் பாயிண்ட்டுனா இந்த ஒரு பாயிண்டில் எவ்வளோ லோடு வரும்னா இந்த பக்கம் இருக்கிற அடுத்த பாயிண்ட் கிடையாது இருக்கிற வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸில் பாதி, இந்த பக்கம் இருக்கிறதுல வரதில் பாதி. ஸோ அப்போ இங்கே ஒன்று கணக்கு வந்துருச்சா? ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்ஜ் பாயிண்ட் பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிறதுல பாதி, இந்த பக்கம் இருக்கிறதுல பாதி, அவங்க ஃபுல் கணக்கு. ஆனால் இந்த லாஸ்ட் இருக்கிறதுல ஒரு பக்கம் மட்டும் தான் இருக்குது, இன்னொரு பக்கம் கிடையாது. அப்போ இதில் பாதி தான் வரும். சரியா? ஸோ அப்போ இங்கேயும் இந்த எண்டு பேனல் பாயிண்ட்டுக்கு இன்டர்மீடியட் பேனல் பாயிண்ட் கிடையில் இருக்கிற கேப்பில் பாதி லோடு தான் இங்கே வரும். இதில் இந்த பாதி வரும், இந்த பாதி வரும். அப்போ இதில் டபுள் இருக்கும், அதில் இது பாதி தான் இருக்கும். ஸோ அப்போ நான் இதையெல்லாம் ஆஃப் டிக்கெட்டுன்னு கவுண்ட் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் ஃபுல்லுன்னு கவுண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? இது ஒரு 1/2 0.5. அது இல்லாமல் ஃபுல் இன்டர்மீடியட் பேனல் பாயிண்ட் 11, இது ஒரு ஆஃப். சரியா? அப்போ 12 ஆயிடுச்சு. அப்போ 21.6/12 போட்டேன். நான் என்ன கிடைச்சாச்சு? இன்டர்மீடியட் பேனல் பாயிண்டில் எவ்வளோ லோடு? அப்போ இன்டர்மீடியட் பேனல் பாயிண்ட்ஸ் எவ்வளோ லோடுன்னா 1.8 கிலோ நியூட்டன் டெட் லோடு எல்லா பாயிண்ட்லேயும் கொடுத்தாச்சு. எண்டு பேனல் பாயிண்டில் அதில் பாதி 0.9 இங்கே போட்டாச்சு. இது எல்லாமே எப்படி இருக்குது? வெர்டிகலி டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ அப்போ இந்த ட்ரெஸ்ஸில் எல்லா லோடையும் மார்க் பண்ணி காமிச்சு இதானது டெட் லோட் ஆன் ட்ரெஸ். இந்த லோடெல்லாம் கால்குலேட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன சார் பண்ணுறது? அனலைஸ் பண்ணணும் ட்ரெஸ்ஸை. எப்படி அனலைஸ் பண்ணணும்? மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸோ, மெத்தட் ஆஃப் செக்ஷன்ஸோ, மெத்தட் ஆஃப் டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஏதாவது ஒரு மெத்தடில் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். சரியா? இல்லைன்னா நம்ம ஸ்டாட் வச்சு கூட அனலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு வழியாக இதை கால்குலேட் பண்ணிட்டோம். டெட் லோடு அந்த ட்ரெஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. இனி இந்த ட்ரெஸ்ஸை மாடல் பண்ணி லோடு அப்ளை பண்ணி அனாலிசிஸ் கொடுத்தோம்னா ரன் ஆகிட்டு போகுது ஸ்டார்ட் போகல. சரியா? சரி, இதே ப்ரொசீஜரில் தான் நம்ம என்ன பண்ணணும்? டெட் லோடு ஆன் பர்லின்னு கால்குலேட் பண்ணணும். அது ரொம்ப சிம்பிள், பார்த்துடலாம். பர்லின் எங்கே ரெஸ்ட் ஆகுது? இங்கே ஒரு பர்லின், இங்கே ஒரு பர்லின், இங்கே ஒரு பர்லின். அப்போ பர்லின் என்னென்ன லோடு வரும்னா பர்லினுடைய வெயிட்டு, அந்த பர்லினுக்கு மேலே அப்புறம் என்ன வச்சுருப்போம்? இந்த இடத்துல ரூஃப் கவரிங் மெட்டீரியல் வச்சுருப்போம், அதோட வெயிட். அந்த 2 வெயிட் தானே அதில் வரும். ஸோ அதனால் அந்த 2 மட்டும் கன்சிடர் பண்ணுற பாருங்க. வெயிட் ஆஃப் த ஏசி ஷீட் மேலே இருக்கிறது, அதுக்கப்புறம் வெயிட் ஆஃப் த பர்லின். இது எல்லாமே இங்கேருந்து எடுத்துட்டேன். இது 160, இது ஒரு 80, இது 2 ஆட் பண்ணால் எவ்வளோ வந்துச்சு? 240 Nm/m². சரி, பர்லின் என்ன மெம்பராக டிசைன் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டோம்? ஃப்ளெக்சுரல் மெம்பர். ஏன்னா பர்லின் எங்கே ரெஸ்ட் ஆகுது? இப்படி ஒரு ட்ரெஸ் இருக்குது, அடுத்த ட்ரெஸ் இங்கே இருக்குது. அப்போ அது 2 ட்ரெஸ்ஸு மேலேயும் இங்கே தான் என்ன இருக்குது? நமக்கு பர்லின் இருக்குது. பர்லினுடைய வேலை என்னன்னு சொல்லிக்கிறோம்? அதுக்கு மேலே வர்ற ரூஃப் கவரிங் மெட்டீரியலோட வெயிட்டை வாங்கி ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்கறது தான் அதனோட வேலை. சரியா? ஸோ அப்போ இப்படி இருக்கிற இந்த பர்லின் மேலே நமக்கு லோடு எப்படி கொடுக்கணும்? யூடியலாக வேணும். இப்போ நீங்கள் என்ன யூனிட்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க? Nm/m². என்ன யூனிட்டில் கண்டுபிடிச்சிருக்கீங்க? Nm/m². பிளான் ஏரியாவில் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ
இப்போ நினச்சி பாருங்கள், இப்போ ஸ்பேசிங் ஆஃப் த பர்லின் இந்த இடத்துல தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸ்பேன் ஆஃப் த பர்லின் 4 மீட்டர், ஸ்பேசிங் ஆஃப் த ட்ரெஸ் இது ஓகே, இது கரெக்டு தான், கரெக்டாக. ஸ்பேன் ஆஃப் த பர்லின், ஏன்னா இந்த ட்ரெஸ் விட்டால் அடுத்த ட்ரெஸ் மேலே தான் உட்காந்துருக்கு. அப்போ அந்த 4 மீட்டர் லென்த்துக்கு என்ன இருக்கணும், பர்லின் இருக்கணும். சரியா? சரி, இதே சென்டர் டு சென்டர் ஆஃப் த பர்லின் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க சம்மில், 1.35. ஸ்பேசிங் ஆஃப் த பர்லின் அது என்னது, இந்த பர்லினுக்கு இந்த பர்லினுக்கு ஒவ்வொரு பர்லினுக்கு இடையில் இருக்கிற கேப் 1.35. அப்போ நடுவில் இருக்கிற ஒரு பர்லின் எடுத்தோம்னா அதில் எவ்வளோ லோடு வரும், அடுத்த பர்லினுக்கு இருக்கிறதுல பாதி, இந்த பக்கம் இருக்கிற பர்லினில் பாதி. அப்போ எவ்வளோ ஆயிடுச்சு, அதுலேயும் ஒரு 1.35 மீட்டருடைய லோடு தான் வரும். ஸோ அப்போ இப்போ கால்குலேட் பண்ண லோடு என்னன்னு பாருங்கள், எவ்வளவு, 240 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு 1.35 போட்டோம்னா நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் என்ன ஆயிடுச்சு, நியூட்டன் per மீட்டர். அது போட்டு எவ்வளோ வருதோ அவ்வளோ நியூட்டன் per மீட்டர் தான் உங்களுடைய பர்லின் மேலே ஆக்ட் ஆகிற யூடிஎல் லோடு. சரியா? இந்த யூடிஎல் வச்சுட்டு அப்புறம் சிம்பிளி சப்போர்ட் பீம்னா WL²/8, கண்டினியூஸ்னா WL²/10ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம் யூடிஎல் வச்சு. அதை வச்சு பர்லினை டிசைன் பண்ணிக்கலாம். பர்லின் டிசைன் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். சரியா? இப்போ டெட் லோடு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இதே மாதிரி அடுத்து எங்கே போகணும், லைவ் லோடு. லைவ் லோடுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லிக்கிறோம், இம்போஸ்டு லோடு. ஓகேவா? சரி, இப்போ லைவ் லோடு அந்த ட்ரெஸ், ஃபஸ்ட் லைவ் லோடு கால்குலேட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியாச்சு. நம்ம ஸ்லோப் ஆஃப் த ட்ரெஸ் தெரியும். ஸ்லோப் ஆஃப் த ட்ரெஸ் சம்மில் கொடுத்துருக்கானா போய் பார்ப்போம். ஸ்லோப் கொடுக்கலைங்க சார், ஒரு 3 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, அது டோப்போகிராஃபி. அப்போ என்ன அர்த்தம், நேச்சுரல் ஸ்லோப்னுடைய நேச்சுரல் ஸ்லோப் கிரவுண்டுடைய ஸ்லோப் தான் கொடுத்துருக்காங்க சார், ட்ரெஸ் இது கொடுக்கல. அதுக்கு பதில் இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க, என்னது, பிச்சு. பிச்சுக்கு டெஃபினிஷன் என்ன சொன்னால், ரைஸ் பை ஸ்பேனு. ரைஸ் இது, இது ஸ்பேனு இது. நமக்கு இப்போ எது மட்டும் தெரியும், ஸ்பேன் தெரியும் எவ்வளவுன்னு, 15 மீட்டர். ரைஸ் தான் எவ்வளோன்னு தெரியாது. அப்போ ரைஸ் ஈக்குவல் டு 1/5 இன்ட்டு ஸ்பேனு. ஸ்பேன் எவ்வளவு, 15. 15/5 3. அப்போ ரைஸ் எவ்வளோன்னு இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், 3 மீட்டர். இது 3 மீட்டர். மொத்த லென்த் இது எவ்வளவு, பிறகு 15 மீட்டர் ஸ்பேனு. அதில் பாதி எவ்வளவு, இது 7.5 மீட்டர். இது 3 மீட்டர், இது 7.5 மீட்டர். அப்போ இந்த இடத்துல என்ன தீட்டா போட்டுக்கலாம், tan theta equal to opposite side by adjacent side. Opposite side 3/7.5. Theta equal to tan inverse of 3/5 போட்டால் theta எவ்வளோன்னு கிடைச்சிரும். ஓகேவா? அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல C வரக்கூடாது. pitch equal to 1/5. அதோட டெஃபினிஷன் என்ன, ரைஸ் பை ஸ்பேன். ஓகேவா? இதில் ரைஸ் வேணும்னா ஸ்பேன் இங்கே கொண்டு போயிடலாம். அதை 1/5 இன்ட்டு ஸ்பேன். ஸ்பேன் 15 மீட்டர்னு தெரியும். அப்போ எவ்வளோ கிடச்சிருச்சு, 3 மீட்டர். நம்ம தான் சொன்னோம்ல, டயக்ராம் எப்படி போட்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டு, இதுதான் ஸ்லோப் தீட்டா கண்டுபிடிக்க வேண்டியது. இந்த ரைஸ் இங்கேருந்து இது வரைக்கும் 3 மீட்டர், இதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டோம், 7.5 மீட்டர். சரியா? இப்போ tan theta equal to opposite side by adjacent side போட்டு தீட்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. கால்குலேட்டரில் அடித்து எவ்வளவு, 21.8 டிகிரி. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் லைவ் லோடு ட்ரெஸ்ஸில் எப்படின்னு சொல்லியிருந்தோம், 10 டிகிரி வரைக்கும் இருக்கிறது ஃப்ளாட் ரூஃப், அதுக்கு மேலே போனால் பிச்சு ரூஃப். ஸோ அப்போ 10 டிகிரிக்கு மேலே போகிற ஒவ்வொரு டிகிரிக்கும் நம்ம எவ்வளோ கழிக்கணும்னு சொல்லியிருந்தோம், 20 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் கழிக்கணும்னு சொல்லியிருந்தோம். எதுலேருந்து, 750 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். 750 நியூட்டன் per எதுக்கு, ரூஃப் இன்னாக்சசிபிள் கேஸு. இங்கே ட்ரெஸ்ஸு ரூஃப் இன்னாக்சசிபிள் கேஸு. அதனால் 750 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர்லேருந்து அதாவது 21.8க்கு மேலே, 10க்கு மேலே எவ்வளோ இருக்குது, -10 போட்டோம்னா 18.8 × 20. சரியா? அந்த வேல்யூவை 750லேருந்து கழிச்சோம்னா இந்த வேல்யூ வந்துருச்சு. நம்ம இன்னொரு கண்டிஷன் என்ன சொன்னோம், லைவ் லோட் மினிமம் எவ்வளோ இருக்கணும்னு சொன்னோம், 400 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். இது எதை விட ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம வேல்யூ 400 விட ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ அப்போ விட்டுறலாம். சப்போஸ் இந்த வேல்யூ 400 விட ஒரு வேளை கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ தான் எடுத்துக்கணும், 400 எடுத்துக்கணும். இதை ரவுண்ட் பண்ணி 514 வச்சுட்டாங்க. சரிங்களா? சரி, இந்த இடத்துல ஒரு தப்பு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 514 இன்ட்டு என்ன போடணும், டோட்டல் லைவ் லோடு. முன்னாடியே நம்ம சொன்னோமே, என்ன சொல்லியிருந்தோம், டெட் லோடு போடும்போது என்ன சொன்னோம், ட்ரெஸ்ஸில் நடுவில் இருக்கிற ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டோம்னா அதில் இந்த பக்கம் இருக்கிற ட்ரெஸ்ஸில் பாதி லோடு இங்கே வரும்,
இந்த பக்கம் இருக்கிற ட்ரெஸ்ஸில் பாதி லோடு இங்கே வரணும். அப்போ 2 ட்ரெஸ்ஸுக்கு இடையில் இருக்கிற ஸ்பேசிங் 4 மீட்டர், இந்த பக்கம் 2 மீட்டர், இந்த பக்கம் 2 மீட்டர். அப்போ என்ன ஆயிடுச்சு, 4 இன்ட்டு இது ஸ்பேன் எவ்வளோ 15 இன்ட்டு 4 போட்டோம்னா எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர்னு வரும். அதை தான் இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணணும். இங்கே தப்பாக மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ 514 இன்ட்டு என்ன போட்டுறணும், நீங்கள் 15 இன்ட்டு 4 போட்டிங்கன்னா எது வரும், 30.84 கிலோமீட்டர். வேணா கால்குலேட்டரில் அடித்து செக் பண்ணி பாருங்களேன். இந்த சம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் என்ன வச்சுக்கணும், கால்குலேட்டரு, ஸ்டீல் டேபிள் இதெல்லாம் ரெடியாக கையில் வச்சுக்கணும். அப்போ தான் எந்தெந்த பேஜில் நான் போய் பார்க்குறேனோ அதையெல்லாம் பார்த்து நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இதை போட்டிங்கன்னா கரெக்டாக 30.84 கிலோமீட்டர் வரும். 30.84 வந்த உடனே எப்படி டெட் லோடு கால்குலேட் பண்ணீங்க, இது அரை டிக்கெட்டு, இது எல்லாம் 1 சொன்னோமா. அப்போ எத்தனை இன்டர்மீடியட் பேனல் பாயிண்ட் 11, இங்கே ஒரு அரை, இங்கே ஒரு அரை, அப்போ மொத்தம் எவ்வளவு 12. இதை டிவைட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ கிடச்சிருச்சு, 2.57 கிலோ நியூட்டன். அதனால தான் சொன்னேன் இந்த 514 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயரில் வருது. இந்த இடத்துல ஏரியா போடணும், எதை மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு 15 இன்ட்டு 4 போட்டிங்கன்னா எவ்வளோ வந்துச்சு, 2.57 கிலோமீட்டர் இன்டர்மீடியட் பேனல் பாயிண்டில். அதனால் எல்லா இடத்துலையும் 2.57 எல்லாமே வெர்டிகலி டவுன்வேர்டு. என்ட்ரி பேனல் பாயிண்ட் அதில் பாதி தான் வரும். ஏன்னா இந்த பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கிறதுல பாதி லோடு தான் இங்கே வரும். ஸோ அப்போ அதில் பாதி 1.285. ஸோ அப்போ இந்த லோடு கால்குலேட் பண்ணியாச்சு. எவ்வளோ லைவ் லோடு ஒவ்வொரு இன்டர்மீடியட் பேனல் பாயிண்டில் என்ட்ரி பேனல் பாயிண்டில் ஆக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ இது தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், ஆக்சுவலாக நம்ம பண்ணணும்னா இந்த ட்ரெஸ்ஸை ஸ்டார்ட் போல் மாடல் பண்ணி இந்த லோடெல்லாம் அப்ளை பண்ணி அனலைஸ் பண்ணோம்னா என்ன கிடச்சிரும், எல்லா மெம்பர்ஸ்லையும் ஃபோர்ஸஸ் கிடச்சிரும். ஃபோர்ஸஸ் இந்த மெம்பர்ஸ் டியூ டு லைவ் லோட் கிடச்சிரும். இப்போ டெட் லோட் கால்குலேஷன் எப்படி பார்த்துட்டோம், லைவ் லோட் கால்குலேஷன் எப்படி பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்கணும், விண்ட் லோட். சரியா, விண்ட் லோடு நம்ம பார்க்கணும். டெட் லோடு லைவ் லோடு என்னன்னு சொல்லிட்டோம், கிராவிட்டி லோட்ஸ் டு ஆக்ட் வெர்டிகலி டவுன்வர்ட் டைரக்ஷன். அதனால தான் நான் இங்கே எல்லாமே போடும்போது என்ன பண்ணிட்டேன், ஏரோ அப்படியே டவுன்வர்டாக போட்டேன். ஆனால் விண்ட் லோடு எப்படி ஆக்ட் ஆகுன்னு சொல்லிட்டோம், இட் ஆல்வேஸ் ஆக்ட் நார்மல் டு த கான்டாக்ட் சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் இப்படி இருந்தால் இப்படி ஆக்ட் ஆகும், இன்க்ளைண்டாக இருந்தால் அதுக்கு பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகும். இப்படி அழுத்தினா என்னன்னு சொல்லிட்டோம், த்ரஸ்ட்டு, கீழே மேலே தூக்குனா சக்ஷன். இந்த ரெண்டு கடையில் இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரி. சரியா, இப்போ விண்ட் லோடுக்கு போவோம். சரியா, விண்ட் லோடு கால்குலேஷனில் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், அந்த பில்டிங் எங்கே லொக்கேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த விண்டு ஜோன் எதுன்னு பார்த்து அதுக்குரிய பேசிக் விண்டு ஸ்பீட் எடுக்கணும். இப்போ இந்த பில்டிங் எங்கே லொக்கேட் பண்ணியிருக்கிறதா சொல்லிட்டாங்க, சேலமில் லொக்கேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. புக்கில் வந்துட்டு அவங்க டெல்லின்னு போட்டிருந்தாங்க, டெல்லிக்காரர் சம் போட்டதுனால டெல்லின்னு போட்டாங்க. நம்ம சேலம் காட்டி சேலம் நான் போட்டேன். இப்போ சேலத்துக்கு பேசிக் விண்டு ஸ்பீட் போகணுமே, எப்படி சார் கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். திஸ் இஸ் அ விண்ட் ஜோன் மேப். சேலம் எந்த இடத்துல வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சேலத்துக்கு கரெக்டாக மேப்பில் மார்க் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா இந்த விண்ட் ஜோனில் பார்த்துட்டு எவ்வளவு 55 50 47 இதுவா எந்த கேட்டகரியில் வருதுன்னு பார்த்துட்டு அது வேலை எடுக்கணும். சார் இது கரெக்டாக எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிறதுலேருந்து இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ்க்குரிய விண்டு ஸ்பீட் கொடுத்துருக்குறாங்க ஸ்டீல் டேபிள்லேருந்து, இதிலேருந்து நம்ம எடுத்துக்கணும். சரியா, சேலத்துக்கு இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க, இதெல்லாம் முன்னாடியே இது ரெடி பண்ணது 1987. அப்போ சேலம் இம்பார்ட்டன்ட் சிட்டி எல்லாம் வந்துச்சு. சரியா, இப்போ வந்துட்டு என்னவோ மாறிடுச்சு, இம்பார்ட்டன்ட் சிட்டியாக மாறிடுச்சு. ஏன்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் வந்ததுனால பாருங்கள் ஏர்போர்ட்லாம் கூட கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் திருச்சியினுடைய ஸ்பீட் என்னவோ அதை எடுத்துக்கோங்க, தட் வில் பி தி சேம் அஸ் சேலம். இதே தெரியாத இடமா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்கன்னா அந்த பிளேஸ் என்னவோ அதனுடைய லேட்டிடியூட் லாஞ்சிடியூட் கொடுத்து அதனுடைய பேசிக் விண்டு ஸ்பீட் என்னன்னு எதில் எடுத்துடலாம், நீங்கள் கூகுள்லேருந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா, எக்ஸாம்பிள் அதில் இருக்கிற மாதிரி வேல்யூஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ பேசிக் விண்டு ஸ்பீட் ஒரு வழியாக தெரிஞ்சிருச்சு. சேலத்துக்கு 47 மீட்டர்/செகண்ட். பேசிக் விண்டு ஸ்பீட் என்ன யூனிட்டில் மீட்டர்/செகண்ட். நம்ம என்னவா மாற்றணும், டிசைன் விண்டு ஸ்பீடாக மாற்றணும். சரியா, டிசைன் விண்டு ப்ரெஷராக மாற்றணும். ஃபஸ்ட்டு டிசைன் விண்டு ஸ்பீடாக மாற்றுறதுக்கு என்னென்ன மல்டிப்ளை பண்ணணும், K1 K2 K3 3 ஃபேக்டரால் பேசிக் விண்டு ஸ்பீடை மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு K1 எதை பொறுத்தது, ரிஸ்க் கோஃபிஷியன்ட் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்டர். சரியா, இது வந்துட்டு எந்த ஜோனில் இருக்குது, எவ்வளோ லைஃப் ஸ்பேனு அப்படிங்கிறத பொறுத்து மாறும். சரியா, நம்ம சம்மில் லைஃப் ஸ்பேன் 50 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. பேஜ் நம்பர் 79 டேபிள் ஏழு ஸ்டீல் டேபிளில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜோனுக்குமே 50 இயர்ஸ் லைஃப் ஸ்பேனை K1 எவ்வளோ தான், 1 தான். ஏன்னா அது அந்த டேபிளோட வச்சுருக்கேன், பார்த்துடலாமே, முன்னாடி வச்சுருக்கேன்.
இவருக்கு ஆல் ஜென்ரல் பில்டிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் லைஃப் ஸ்பேன் எவ்வளவு 50 இயர்ஸ் 33 39 எந்த ஸ்பீடாக இருந்தாலும் எவ்வளோ தான் ஒன்று தான். சப்போஸ் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்கலீங்கன்னா நீங்கள் என்னென்னு பண்ணிடுங்க ஜென்ரல் பில்டிங் 50 இயர்ஸ் லைஃப் ஸ்பேன் அதனால K1 1ன்னு அசீவ் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு 5 இயர்ஸ் லைஃப் ஸ்பேன்னா அதுக்கு எந்த ஜோனு அதுக்கு தகுந்த மாதிரி கரஸ்பாண்டிங் வேல்யூ. சரியா? இதே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பில்டிங் சார் 100 இயர்ஸ் இருக்கணும். அப்போ எந்த ஜோனுங்கிறத பொறுத்து உங்களுக்கு நாங்கள் இப்போ 47னா 1.07 எந்த வேல்யூ வருதோ அதை போட்டுக்கணும். இம்பார்ட்டன்ட் பில்டிங்னா எப்பவுமே ஏன்னா இதுக்கு வேல்யூ 1 விட அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ இந்த டேபிள் 7 இருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் K1 எடுத்துக்கலாம் உங்கள் லைஃப் ஸ்பேன் ஆஃப் த ஸ்ட்ரக்சரை பொறுத்து. சரியா? இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியாச்சு ரிஸ்க் கோஃபிஷியன்ட் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்டர். K1 ஒரு வழியாக கிடச்சாச்சு. இப்போ அடுத்தது எதுக்கு வர்றோம் நம்ம K1 முடிஞ்சது. K2 கண்டுபிடிக்கணும்னா 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். என்ன கிளாஸ் ஆஃப் த பில்டிங் என்னன்னு தெரியணும், அப்புறம் ஹைட் அட் ஈவ்ஸ் லெவல் தெரியணும், டெரைன் கேட்டகரி தெரியணும். சம்மிலேயே கொடுத்துட்டாங்க டெரைன் கேட்டகரி எவ்வளவுன்னு சொல்லிட்டு டெரைன் கேட்டகரி டைப் 2ட்டாங்க, ஹைட் அட் ஈவ்ஸ் லெவல் 8 மீட்டர்ட்டாங்க. ஸோ அப்போ 2 விஷயம் தெரிஞ்சாச்சு. இன்னும் கிளாஸ் மட்டும் தெரியல. சரியா? இது டேபிள் எந்த டேபிள் இருந்து எடுக்கணும் அதெல்லாம் டெரைன் கேட்டகரி டைப் 2 நம்ம பார்க்க வேண்டியது தான். கிளாஸ் 3 கிளாஸ் இருக்குது ABC. கிரேட்டஸ்ட் டைமென்ஷன் ஆஃப் த பில்டிங் லெஸ் தென் 20 மீட்டர்னா கிளாஸ் A, 20 to 50 கிளாஸ் B, கிரேட்டர் தென் 50 கிளாஸ் C. உங்களுக்கு சார் 40 மீட்டர் சார் பிளான் ஏரியா 15/40, ஹைட் அட் ஈஸ் லெவல்ஸ் 8 மீட்டர். ஸோ அப்போ 15, 40, 80 இந்த 3ல் எது ஹையஸ்ட் டைமென்ஷன் பார்த்தோம்னா 40. அப்போ 40 வந்துட்டு 2ஆம் கேட்டகரி 20 to 50 கிலோ வருது. இப்போ கிளாஸ் B. ஸோ அப்போ டெரைன் கேட்டகரி டைப் 2 கிளாஸ் B எல்லாம் ஓகே. ஹைட் அட் ஈஸ் லெவல் 8 மீட்டர். நீங்கள் இது கணக்கே 10 மீட்டர்லேருந்து தான் சார் ஆரம்பிக்குது. அப்போ 10 மீட்டர் வரைக்கும் என்ன அர்த்தம் யூனிஃபார்ம் விண்ட் ஸ்பீட் தான். எவ்வளோ வேல்யூ இருந்தாலும் இதில் தான் பார்க்கணும். சரியா? அப்போ 10 மீட்டருக்கு வந்துட்டு எவ்வளவு 0.98 இந்த வேல்யூ K2. ஒரு வழியாக K2 எடுத்தாச்சு. சரி வரும் வேலைக்கு. K1 கிடைச்சாச்சு, K2 கிடைச்சாச்சு 0.98. K3 நேச்சுரல் ஸ்லோப் டோபோகிராஃபி ஆங்கிள் லெஸ் தென் 3 டிகிரினா K3 எவ்வளவு 1. 3 to 17 டிகிரினா அது கால்குலேட் பண்ணுறதுக்கு வேறு ஃபார்முலா. கிரேட்டர் தென் 17னா அது கால்குலேட் பண்ணுறதுக்கு வேறு ஃபார்முலா. அதுவே ஒரு 16 மார்க் அளவு பெருசாக வந்து அதனால் இது அவ்வளோவா இதில் இது பண்ண மாட்டாங்க, பிரச்சனை பண்ண மாட்டாங்க. சப்போஸ் ஒன்றுமே கொடுக்கலீங்கன்னா நீங்கள் என்ன அஸ்யூம் பண்ணீங்க நேச்சுரல் ஸ்லோப் வந்துட்டு லெஸ் தென் 3 டிகிரி K3 1ன்னு அஸ்யூம் பண்ணிடுங்க. இப்போ K1 தெரியும், K2 தெரியும், K3 தெரியும். 3 VB-யோட மல்டிப்ளை பண்ணால் we can get the design wind speed இந்த யூனிட் ஆஃப் மீட்டர் பர் செகண்ட் எவ்வளோ கிடச்சிருக்குது நமக்கு 46.06 மீட்டர் பர் செகண்ட். டிசைன் விண்ட் ப்ரெஷராக மாத்திர ஃபார்முலா 0.6 இன்ட்டு VZ². இந்த ஃபார்முலா எல்லாமே ஸ்டீல் டேபிள் இருக்கிறதா. இது மீட்டர் பர் செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் என்ன கிடச்சிடும் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் எப்பவுமே கிடைக்கும் 1273.9 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். கிலோமீட்டர் மாற்றினா 1.2739 கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர். சரி சார் விண்ட் லோடு கிடச்சிருச்சுல்ல அப்ளை மாதிரி டெட் லோடு லைன் லோடு மாதிரியே பிளான் ஏரியா போட்டலாமா? போட முடியாது. ஏன்னா டெட் லோடு லைன் லோடில் என்ன லோடு கிராவிட்டி லோ லேட்டில் வெர்டிக்கலி டவுன்வர்ட் டைரக்ஷன். இங்கே வந்துட்டு எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் நார்மல் டு த கான்டாக்ட் சர்ஃபேஸ். இப்போ ஏரியா எடுக்கிறதுலையும் பிரச்சனை இருக்குது. கூட எதையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். எக்ஸ்டர்னல் விண்ட் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட், இன்டர்னல் விண்ட் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் CPE கண்டுபிடிக்கணும், அப்புறம் CPI கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் பாருங்கள் விண்ட் லோடு கண்டுபிடிக்க ஃபார்முலா CPE மைனஸ் CPI ஏரியா இன்ட்டு டிசைன் விண்ட் ஸ்பீட். இப்போ PZ மட்டும் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஃபஸ்ட்டு CPE கண்டுபிடிச்சிடலாமா? எக்ஸ்டர்னல் விண்ட் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் CPE கண்டுபிடிக்கணும்னா பேஜ் நம்பர் 85ல் ஸ்டீல் டேபிளில் நம்ம பார்க்கணும். ஓகேவா? சரி அதை எடுத்து வச்சுக்கிறீங்க. இதில் பார்க்கணுன்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் CPE ஃபார் பிட்ச்டு ரூஃப். அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் என்ன வேணும் ஒய் ஆக்சிஸில். எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு என்னது EF GH விண்ட்வேர்ட் சைடாக லீவேர்ட் சைடாக தீட்டா 0 டிகிரியா 90 டிகிரியா அப்படிங்கிறது வேணும். அது பார்த்துக்கலாம். ஆமாம் டயக்ராம் வச்சு நான் எப்படி எடுக்கிறதுன்னு காட்டிடுறேன். அடுத்தது என்ன வேணும் ஒய் ஆக்சிஸில் H/W. ஹச்னா என்ன டபிள்யூனா என்ன? ஹச்சுங்கிறது ஹைட் அட் ஈவ்ஸ் லெவல்,
டபிள்யூங்கிறது ஸ்பேனு. ஹைட் அட் லீவ்ஸ் லெவல் இந்த ப்ராப்ளத்தில் 8 மீட்டரு, ஸ்பேன் 15 மீட்டர். 8/15 போட்டோம்னா ரேஷியோ தெரிஞ்சிடும். அது இந்த கேட்டகரியா, இந்த கேட்டகரியா, இந்த கேட்டகரி, இந்த 3 கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் வருதுன்னு பார்த்துடணும். அதுக்கப்புறம் ரூஃப் ஆங்கிள். ரூஃப் ஆங்கிள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டுமே சார் செகண்ட் ஸ்டெப்லேயே லைட் லோட் கால்குலேட் பண்ணுறது 21.8 டிகிரி சார். நம்மகிட்ட எவ்வளோக்கு இருக்குது? என்ன 10 20 விட்டால் 30க்கு தான் இருக்க மாட்டேங்குது. நமக்கு 2க்கு இடையில வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம இன்டர்பிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த டேபிள் எடுக்கணும்னா என்ன வேணும்? h/w தெரியணும், அதுக்கப்புறம் தீட்டா ரூஃப் ஆங்கிள் தெரியணும், ரூஃப் ஆங்கிள் ஆல்ஃபா, அப்புறம் விண்ட் ஆங்கிளில் இந்த 4 வேல்யூமே பார்த்து எடுக்கணும் நம்ம. சரி, இந்த 4 வேல்யூ எதுக்காக சார் கொடுத்துருக்காங்க? அதுக்கு என்ன பேர்? இப்படி EF, GH, EG, FH, 0 டிகிரி, 90 டிகிரி, விண்ட் ஆங்கிள் எப்படி மெஷர் பண்ணுறாங்க பார்த்துருவோம். அதுக்கு ஒரு டயக்ராம் இருக்குது ஸ்டீல் டேபிளில். அந்த டயக்ராமை முன்னாடி போயிட்டோம்னா தீட்டா இப்படி தான் மெஷர் பண்ணுறாங்க. இதை 0 டிகிரினா எப்படி ஆயிரும்? ஹாரிசாண்டலாக வந்துடும். கரெக்டாக ஹாரிசாண்டலாக வந்துடும். இங்கேருந்து விண்ட் ஆக்ட் ஆகும். அப்போ இங்கேருந்து விண்ட் ஆக்ட் ஆச்சுன்னா இந்த சைடு என்னென்னு சொல்லிடுவோம்? விண்ட் ஆக்ட் ஆகிற சைடு விண்ட்வேர்ட் சைடு. இந்த சைடு என்னென்னு சொல்லுவோம்? லீவேர்ட் சைடு. அப்போ விண்ட்வேர்ட் சைடு இதுக்கு என்னது? EF, GH. எதுக்கு? தீட்டா 0 டிகிரி. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். EF, GH இது விண்ட்வேர்ட், லீவேர்ட். கரெக்டாக தீட்டா 0 டிகிரிக்கு EF, GH இது விண்ட்வேர்டு, இது லீவேர்டு. அப்போ விண்ட் ஆங்கிள் 90 டிகிரினா 90 டிகிரினா எப்படி வந்துருச்சு? பர்பண்டிகுலராக எப்படி வந்துருச்சு? இப்படி வந்துருச்சு. அப்போ இது எதுக்கு பேரலாக இருக்குது? இட் இஸ் விண்ட் parallel to ridge. தீட்டா 90 டிகிரினா என்ன அர்த்தம்? விண்டு parallel to ridge. அப்போ விண்டு இங்கிருந்து அடிக்குதுன்னு சொன்னால் இந்த சைடு தான் விண்ட்வேர்ட் சைடு. அதுக்கு அப்புறமா உள்ளே இருக்கிறது என்ன சைடு? லீவேர்ட் சைடு. அப்போ EG, FH விண்ட்வேர்ட் சைடு EG, லீவேர்ட் சைடு FH. கரெக்டாக EG, FH. ஓகே, அப்போ நம்ம h/w கண்டுபிடிச்சிட்டு இந்த பேஜ் நம்பர் 84க்கு வரலாமா? h/w கண்டுபிடிச்சிட்டு h/w கண்டுபிடிச்சிட்டாங்களா? 0.53, அதாவது 1/2க்கு மேலே போயிடுச்சு. அப்போ தீட்டா 21.8 டிகிரி. ஸோ இது இங்கே பாருங்கள், விண்ட்வேர்ட் சைடு, லீவேர்ட் சைடு, விண்ட்வேர்ட் சைடு, லீவேர்ட் சைடு, EF, GH அங்கே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிட்டாங்க. EG, FH. தீட்டா 90 டிகிரி parallel to ridge, தீட்டா 0 டிகிரி நார்மல் டு ரிட்ஜ். இப்போ ஸ்லோப் ஆங்கிள் 21.8 டிகிரி. 20 கொடுத்துருக்காங்க இதில் 30 கொடுத்துருக்காங்க. 21.8க்கு வேணும். இந்த 4 வேல்யூ தெரியாது. நீங்கள் என்ன பண்ணி கண்டுபிடிக்கணும்? இன்டர்பிளேட் பண்ணி கண்டுபிடிக்கணும் இந்த 4 வேல்யூ. அப்போ இந்த 4 இல்லாமல் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். சரியா? இந்த 20க்கு -0.7 கரெக்டாக பார்த்துடலாமா? கரெக்டாக தான் எடுத்துருக்காங்களா? எதுக்கும் செக் பண்ணி பார்த்துருவோம். இது ரொம்ப இப்போ இந்த கேட்டகரி தான் வருது. 0.5 தான் இது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.5. h/w 0.5க்கு மேலே 1.5 இந்த கேட்டகரி. ஸோ அப்போ இந்த கேட்டகரி டைப் 2 தான் வருது. 20 டிகிரிக்கு -0.7, 30 டிகிரிக்கு -0.2, இங்கே -0.5, -0.5. இந்த வேல்யூ 4 வேல்யூவும் எடுத்து அங்கே எழுதியாச்சு. இடையில 21.8 டிகிரிக்கு இன்டர்போலேட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. சிம்பிள். உங்களுக்காக ஒரு இன்டர்போலேஷன் நான் போட்டு காமிச்சிடுறேன். இதுக்கு நான் இன்டர்போலேட் பண்ணிடுறேன். ஆளு பாதியை பிரிச்சுக்கலாமா? 4 இருக்குது. 1 2 3 4. இதில் லீவேர்ட் சைடை நான் இன்டர்போலேட் பண்ணிடுறேன். 20க்கு 0.5, 30க்கு 0.5. நான் டக்குன்னு கால்குலேட்டர் எல்லாமே சொல்கிறேன். 21.8க்கு 0.5. இதில் விண்ட்வேர்ட் சைடு போட்டுட்டுமா? சரி, கேட்குறீங்க, போட்டுடலாம். 20க்கு எவ்வளவு? 30க்கு 0.8, 21.8, அதுக்கும் 0.8. இந்த ரெண்டும் நான் போட்டேன். இதையும் நீங்கள் கால்குலேட்டர் வச்சு போட்டு பாருங்கள். இந்த ஆன்சர் கரெக்டாக வரும். சரியா? ஓகே. ஸோ ஒரு வழியாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னே வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துங்க. இதை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கால்குலேட்டரில் அடித்து கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா இங்கே வாங்க. இப்போ தீட்டா 0 டிகிரிக்கு விண்ட்வேர்ட் சைடுக்கு -0.1, லீவேர்ட் சைடுக்கு -0.5. தீட்டா 90 டிகிரிக்கு -0.8, இங்கே -0.636. இப்போ இந்த 2 வேல்யூவில் சைனை மறந்துடுங்க. மேக்னிடியூட் எது அதிகம்னு பாருங்கள் சார். 0.8 தான் அதிகம். இந்த 2ல் சைனை மறந்துடுங்க. அது டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணுறது. மேக்னிடியூட் பாருங்கள் எது 0.636.
அப்போ லீவர்ட் சைடில் ஃபஸ்ட்டு 0.636, விண்ட்வேர்ட் சைடில் ஃபஸ்ட்டு 0.8, மைனஸ் 0.8னே வச்சுப்போம். இதே மைனஸ் 0.636னே வச்சுப்போம். ஓகேவா? சரி சார், அப்போ நம்ம ஃபார்முலாவில் என்ன போடணும்? சிபிஇ கண்டுபிடிச்சிட்டிங்க. இதில் 2 விண்ட்வேர்ட் சைடில் ஃபஸ்ட்டு மைனஸ் 0.8 இங்கே போட்டுக்கலாம். இதில் இந்த 2 லீவர்ட் சைடில் ஃபஸ்ட்டு மைனஸ் 0.636ன்னு போட்டுக்கலாம். சிபிஐ அது என்ன சொல்லியே சார்? லீவர்ட் சைடு சாரி இன்டர்னல் விண்ட் ப்ரெஷர் கோஃபிஷியன்ட். இன்டர்னல் விண்ட் ப்ரெஷர் கோஃபிஷியன்ட் எதை பொறுத்து இருக்குன்னு சொல்லிட்டோம்? பெர்மியபிலிட்டி ஆஃப் த ஸ்ட்ரக்சர், தட் இஸ் எவ்வளோ ஓப்பனிங்ஸ் நம்ம வாலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டோம். ஓப்பனிங்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணி சொல்லிட்டோம்? டோரு, விண்டோ, வெண்டிலேட்டரு அந்த மாதிரி கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டோம். வால் ஏரியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும். 5% கீழே இருந்துச்சுன்னா லோ, 5 to 20% மீடியம், 20%க்கு மேலேனா ஹை. இவங்க அதெல்லாம் சொல்லாமல் என்னென்னு சொல்லிட்டாங்க? மீடியம்னு சொல்லிட்டாங்க. இப்போ மீடியத்துக்கு வேல்யூ எவ்வளோன்னா, லோக்கு +or- 0.2, மீடியத்துக்கு +or- 0.5, ஹை +or- 0.7. இது எங்கே இருக்குது? ஸ்டீல் டேபிள் பேஜ் நம்பர் 84 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மீடியம் அப்போ +or- 0.5. ப்ளஸ் சைன் இண்டிகேட்ஸ் த்ரஸ்ட், மைனஸ் சைன் இண்டிகேட்ஸ் சக்ஷன். ஸோ அப்போ நம்ம இந்த இதில் விண்ட்வேர்ட் சைடுக்கு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறேன். டிசைன் விண்ட் ப்ரெஷரை 1.273 சிபிஇ மைனஸ் சிபிஐ நெட் எஃபெக்டை போட்டு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏரியா அப்புறம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சிபிஇ சிபிஐ போட்டு பிஜெட்டோட மல்டிப்ளை பண்ணி டிசைன் விண்ட் ப்ரெஷர் கண்டுபிடிச்சி கடைசியாக எதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம்? நான் ஏரியா மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, அப்போ -0.8 + 0.5 போட்டால் -0.3 வரும். இதே -0 ப்ளஸ் போட்டோம்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ -0.8 + 0.5 -1.3. அதுதான் ஒஸ்ட் கேஸாக வரும். அதனால் அதை மட்டும் போட்டேன். நான் ரெண்டையுமே போட்டு பார்க்கல. இல்லைன்னா என்ன போட்டு பார்க்கணும்? சிபிஇ மைனஸ் சிபிஐயில் +0.5 போட்டு பார்க்கணும், -0.5 போட்டுக்கணும். எது ஒஸ்ட்டோ அதை எடுத்துக்கணும். சரியா? சரி, இப்போ நான் இங்கே போட்டதில் ரெண்டுமே மைனஸ் தான். எப்படி? -0.8 ப்ளஸ் போட்டோன்னா இங்கே வந்து ஃபார்முலா வரும். +0.5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு. 0.8 + 0.5 என்னது? -0.3. மைனஸில் 0.3. ஆனால் இதே -0.8 மைனஸ் சிபிஐ -0.5. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ். இதே ப்ளஸ் போட்டால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ சரி, கன்ஃபியூஸ் பண்ணிக்கணா? சரி, மைனஸுக்கு இதையும் சேர்த்து மைனஸ் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், சிம்பிள். -0.8 -0.5 ரெண்டு இது பண்ணோம்னா என்ன ஆயிடுச்சு? +0.5 போகிறதா அர்த்தம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ மைனஸு மைனஸ் சேர்ந்து -1.3 × 1.273 போட்டால் -1.65 kN/m². இங்கே Nm². வந்து கிலோமீட்டர் நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ அப்போ மைனஸில் தான் வருது. லீவர்ட் சைடுக்கும் -6.03636. இதே +0.5 போட்டதுன்னா என்ன ஆயிருக்கும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். -1.11 1.136ன்னு வந்திருக்கும். 1.36ன்னு வந்திருக்கும். இன்ட்டு 1.273 போட்டால் இது வந்துருச்சு. ஸோ இப்போ இதுவும் மைனஸில் வருது. ஒருவேளை இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு வேல்யூ ப்ளஸில் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் த்ரஸ்ட் இருக்குன்னு அர்த்தம், இன்னொரு பக்கம் என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? சக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். நான் இதில் எந்த வேல்யூ போட்டாலும் +5 போட்டாலும் -5 போட்டாலும் மைனஸில் தான் வருது. இதுலேயும் மைனஸில் தான் வருது. ஸோ அப்போ ரெண்டுமே எப்போவுமே மைனஸில் தான் வரும். எப்போ ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் எல்லாமுக்குமே ரெண்டுலேயுமே மேக்ஸிமம் மைனஸ் தான் வரும். சில கேசஸில் ப்ளஸ் வரலாம். ப்ளஸ்ஸும் மைனஸ் கம்மியாக வேல்யூ வரும். சரியா? ப்ளஸ் வந்துச்சுன்னா டைரக்ஷன் இப்படி போடுங்க, மைனஸில் வந்துச்சுன்னா எப்படி போடுங்க? டைரக்ஷன் மேலே போடுங்க. இதில் விண்ட்வேர்டு சைடும் மைனஸ் தான் வந்துருச்சு, லீவேர்டு சைடும் என்ன வந்துருச்சு? மைனஸ் தான் வந்துருச்சு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் ரெண்டுலேயுமே மைனஸ் தான். திஸ் நெகட்டிவ் இண்டிகேட்ஸ் சக்ஷன். ஸோ இப்போ kN/m² தானே சார் வச்சுருக்கீங்க. இன்னும் என்னவா நீங்கள் மாற்றலை? கிலோநியூட்டனா மாற்றலையே சார், இன்னும் ஏரியாவை மல்டிப்ளை பண்ணலையே. அப்போ ஏரியாவை எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறீங்க? இப்போ அதில் தான் இருக்குது இங்கே ட்ரிக்கே இனிமேல் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம்? சிபிஇ சிபிஐ கண்டுபிடிச்சி பிஜெட்டில் மல்டிப்ளை பண்ணி ப்ரெஷர் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் எதை மல்டிப்ளை பண்ணல? ஏரியா. சரி, எந்த ஏரியா மல்டிப்ளை பண்ணுறது சார்? இவங்க ஒரு ஏரியா போட்டிருக்காங்க 1.35/4ன்னு. அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு படத்தில் உங்களுக்கு அதை காமிச்சிட்றேன். சரியா? இப்போ அந்த ஸ்க்ரீன் போகிறேன், ஒயிட் ஸ்க்ரீன் போயிட்டு
பாயிண்டர் ஆப்ஷனில் வால் பாயிண்ட் இப்படி ஒரு ட்ரெஸ் இருக்குது. அடுத்த ட்ரெஸ்ஸு இன்னொரு ட்ரெஸ் இங்கே 3 ட்ரெஸ் இப்படி இருக்குண்ணா. இப்படி ஒரு பர்லைன் இருக்குன்னு வச்சுக்கோ. அதுக்கு பர்பண்டிகுலராக தான் ஆக்ட் ஆகுன்னு சொல்லிட்டு அடுத்த பர்லைன் சாரி கோடி வர மாட்டேங்குது. பர்லைன் இப்படி இருக்குண்ணா. அப்போ நடுவில் இந்த இடத்துல டச் ஆகிற இந்த பர்லைனில் என்னப்பா கண்ணே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியுதா? எதுக்கும் கண்ணாடி போட்டுக்கணும். அப்போவும் தெரிய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் எடுத்துக்கிற பேனல் பாயிண்ட் எது? கண்ணாடி எல்லாமே கண்ணால தெரியுது. வேற கலர் போயிடுறேன். அந்த கலரே சரியில்லை. பாயிண்டர் ஆப்ஷன் இப்போ இங்கே இருக்கிறதுல பாதி, இங்கே இருக்கிறதுல பாதி. இந்த பேனல் பாயிண்ட் தான் எடுக்க போகிறேன். அப்போ என்ன ஆகும்? பக்கத்தில் இருக்கிற பர்லைனில் இருக்கிறதுல பாதி லோடு வரும். அதே மாதிரி என்ன வரும்? இந்த பக்கம் இருக்கிற பர்லைனில் பாதி லோடு வரும். கரெக்டாக? அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது இது வரைக்கும் தூரம். கரெக்டாக? ஒரு இந்த நடுவில் இருக்கிற இந்த பாயிண்ட்டினுடைய இது வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வரும்னா, அந்த பக்கம் இருக்கிற ட்ரெஸ் 4 மீட்டர் தள்ளி இருக்குது, இந்த பக்கம் இருக்கிற ட்ரெஸ் 4 மீட்டர் தள்ளி இருக்குது. அப்போ 4ல் பாதி இங்கேருந்து 2 மீட்டர், இங்கேருந்து 2 மீட்டர். அப்போ இந்த வயசில் எவ்வளோ தூரத்துக்கு வரும்? ஏன்னா அந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக வேணும்லப்பா. இப்போ இருக்கிற இந்த பாயிண்டில் அடுத்த ட்ரெஸ் இருக்கிறது 4 மீட்டர் தள்ளி இருக்குது. அதில் பாதி 2 மீட்டர், இந்த பக்கம் இருக்கிற ட்ரெஸ் 2 மீட்டர். அப்போ மொத்தம் எவ்வளோ தூரத்தில் உள்ள லோடு இந்த பாயிண்டில் வரும்? 4 மீட்டர் இப்படி லோடு. இந்த பர்லைனுக்கு அடுத்த பர்லைனுக்கு இடையில இருக்கிற தூரம் எவ்வளவு? 1.35. அதில் பாதி லோடு. இந்த பர்லைனுக்கு மேலே இருக்கிற பர்லைனுக்கு இடையில இருக்கிற தூரம் எவ்வளவு? அது ஒரு 1.3. அப்போ இதில் இருக்கிறது பாதி. அப்போ இங்கே இந்த பர்லைன் நடுவில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு என்ன ஆகும்? 1.35/2, 1.35/2. இந்த பக்கம் 4/2, இந்த பக்கம் 4/2. அப்போ நமக்கு மொத்தமாக கிடைக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துடும்? 4 மீட்டர் பை 1.35. ஸோ அப்போ 4 மீட்டர் பை 1.35. ஸோ அதனால தான் எதை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க? 1.35/4 மீட்டர். இப்படி ட்ரெஸ் இருக்குது. ட்ரெஸ்ஸில் நம்ம கன்சிடர் பண்ண பர்லைன் இந்த இடத்துல இருக்குன்னா, அடுத்த பர்லைன் இங்கே இருக்குது, அடுத்த பர்லைன் இங்கே இருக்குது. இந்த 2 பர்லைன் இருக்கிறதுல பாதி லோடு இங்கே வரும், இந்த பக்கம் இருக்கிற பர்லைன் இருக்கிறதுல பாதி லோடு இந்த பக்கம் வரும். அப்போ 1.35/2, 1.35/2. இந்த பக்கம் இருக்கிற 4 மீட்டரில் பாதி 2 மீட்டர், இங்கே 2 மீட்டர். அப்போ என்ன ஆயிடுச்சு? மொத்தமாக 4 மீட்டர் பை 1.35 மீட்டர் உடைய அந்த ஷேடட் ஏரியா, அதுதான் ட்ரிபியூட்டரி ஏரியா ஃபார் த இன்டர்மீடியட் பேனல் பாயிண்ட். அந்த லோடு தான் அந்த ஒரு ஜாயிண்ட்டில் இன்டர்மீடியட் பேனல் பாயிண்ட் வரும். எண்டு பேனல் பாயிண்டில் எப்பவுமே எப்படி வரும்னு சொல்லிக்கிறோம்? இன்டர்மீடியட்டில் வரதுல பாதி தான் வரும். ஸோ அப்போ 1.35/4 போட்டோம்னா இன்ட்டு 4 போட்டால் மீட்டர் ஸ்கொயரில் வந்துருச்சு. இன்ட்டு 1.65 போட்டால் எவ்வளோ கிலோமீட்டர்? 8.9. இது மைனஸில் வந்துருச்சு. அப்போ எப்படி தான் கொடுக்கணும்? கீழேருந்து மேலே தூக்குற மாதிரி கொடுக்கணும். இது இன்டர்மீடியட் பேனல் பாயிண்ட். எண்டு பேனல் பாயிண்ட் 4.4. இதே சிமிலர்லி லீவர்ட் சைடு 1.45 ப்ரெஷர் கண்டுபிடிச்சிருக்குமா? 1.445. இங்கே 45 போட்டாங்க. 445 இன்ட்டு 1.35 இன்ட்டு 4. இது கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயரில். இது மீட்டர், இது மீட்டர். மீட்டர் ஸ்கொயரில் ஏரியா வந்துருச்சு. மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 7.83. இது அதில் பாதி. ஸோ அப்போ இன்டர்மீடியட் பேனல் பாயிண்டில் விண்டுவேர்ட் சைடில் இது, எண்டு பேனல் பாயிண்டில் இது, லீவர்ட் சைடில் இது. சரி, இப்போ டெட் லோடுக்கு லைவ் லோடுக்கு போட்ட மாதிரி இதுக்கு உங்களால் டயக்ராம் போட்டு காட்ட முடியுமா சார்? காட்டிடலாம். எதுக்கு சார்? விண்ட் லோடு கேஸ் 1, விண்ட் லோடு கேஸ் 2 2 கேஸ் வரைஞ்சிருக்கிறீங்க. இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் விண்டு இந்த பக்கம் இருந்து அடிச்சிச்சுன்னா
அது என்ன சைடு சொல்லுவீங்க? விண்டுவேர்ட் சைடு. இந்த பக்கம் இருந்து அடித்தா அது என்னன்னு சொல்லுவீங்க? லீவேர்ட் சைடு. நாளைக்கே காற்று மாற்றி அடிக்குது சார், இங்கேருந்து காற்று அடிச்சதுன்னா அப்போ என்ன சொல்லுவீங்க? இது விண்டுவேர்ட் சைடு, இது லீவேர்ட் சைடு. அதனால தான் 2 கேஸ். இந்த 2 கேஸையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி என்ன பண்ணணும்? ஃபோர்ஸஸ் இன் த மெம்பர்ஸ் ஆஃப் த ட்ரஸ் டியூ டு விண்ட் லோட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் யூ ஹேவ் டு ஃபார்ம் அ லோடு காம்பினேஷன். அதனால தான் இங்கே பாருங்கள், இது விண்டுவேர்ட் சைடு, இது லீவேர்ட் சைடு. விண்டுவேர்ட் சைடில் இன்டர்மீடியட் பேனல் பாயிண்ட் லோடு எவ்வளவு? 8.91 மைனஸ் இது 4.45. அதனால தான் 8.91 8.91 8.91 8.91 இதெல்லாம் இன்டர்மீடியட் பேனல் பாயிண்ட். இது எண்டு பேனல் பாயிண்ட் இப்படி இருக்குங்களா? அதில் பாதி 4.45, இது அதில் பாதி 4.45. இது எல்லாமே என்ன முடிஞ்சிச்சு? விண்டுவேர்ட் சைடு. இது லீவேர்ட் சைடு. அப்போ லீவேர்ட் சைடுக்கு 7.83 எண்டு 3.92. 7.83 7.83 7.83 7.83 இது எண்டு அதில் பாதி 3.92. இது பர்பண்டிகுலரா, இந்த ஆங்கிளுக்கு பர்பண்டிகுலரா. அதனால தான் இந்த ட்ரெஸ் லைன் மேலேயே போட்டிருக்காங்க. இப்போ இதை பக்கத்தில் வர மாதிரி போட்டிருக்காங்க 3.92. இந்த மாதிரி லோடு அப்ளை பண்ணி ட்ரெஸ் அப்ளை பண்ணி இது ஒரு லோடு கேஸ். ஏன்னா விண்டுவேர்ட் சைடு, இது லீவேர்ட் சைடு. இதே இப்போ மாற்றி வரையணும் இல்லையா? இது லீவேர்ட் சைடு. அதனால் இந்த 7.8 போட்டதெல்லாமே இப்படி போட்டிங்க. விண்டுவேர்ட் சைடில் போட்டதெல்லாமே இங்கே மார்க் பண்ணிட்டீங்க. சார் இது மைனஸாக இருந்தங்காட்டி இப்படி போட்டீங்க, கீழே இருந்து மேலே தூக்குற மாதிரி செக்ஷன். ப்ராக்டிக்கலாக அப்படி தான் வரும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில். சப்போஸ் ஒரு வேல்யூ இதில் ப்ளஸில் வந்து இருந்துச்சுன்னா அப்போ எப்படி படத்தை வரைவீங்க? இப்படி போட்டது போல மேலேருந்து போட்டு இப்படி ஏற போட்டிருப்பீங்க, இப்படி ஏற மாதிரி போட்டு இங்கே ஏற போட்டிருப்பீங்க. அவ்வளோதான். இது த்ரஸ்ட்டு, இது செக்ஷன். இப்போ விண்டுவேர்டில் கேஸ் 1 கேஸ் 2. ஸோ இப்போ இந்த லோடெல்லாம் மார்க் பண்ணதை பார்த்துட்டு இது கால்குலேஷன் பண்ணிவிட்டு இந்த சம் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நம்ம எதுக்கும் கால்குலேட் பண்ணணும்? இது எல்லாமே சரி. எதுக்கு கால்குலேட் பண்ணணும்னா ட்ரெஸ்ஸனுடைய ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்கணும். டியூ டு டெட் லோட், லைவ் லோட், விண்ட் லோட், 3 நாளையும் வர ஃபோர்ஸஸ் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு மெம்பர்லேயும் இப்போ பார்த்தா ட்ரெஸ்ஸில் 50 மெம்பர் இருக்கும். 50 மெம்பர்லையும் டெட் லோட்னால என்ன ஃபோர்ஸ், லைவ் லோட்னால என்ன ஃபோர்ஸ், விண்ட் லோட்னால என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு ஃபார்ம் அ லோடு காம்பினேஷன். அதில் எது ஒர்ஸ்ட் கேஸோ அந்த லோடு கேஸுக்கு அந்த ட்ரெஸ்ஸை நம்ம என்ன பண்ணணும்? டிசைன் பண்ணணும். சரியா? எப்படி லோடு காம்பினேஷன் ஃபார்ம் பண்ணுறது, மெம்பர் எப்படி டிசைன் பண்ணுறதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.